ஆனால் இது கஸ்டமர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வுட்டில் 1.5 இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு இது 1.5 இருக்கும். பைப்பில் எப்படி காடி இருக்கோ இல்லை அதே மாதிரி அப்படியே அரெஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி சேம் அப்படியே அரெஸ்ட் ஆயிரும். மெட்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்ம ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நாகூர் தரகாக்கு பின்னாடியே நம்மளுக்கு ஒர்க் ஃபுல் ஒர்க்கு. சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பர்கோலா ஃபுல்லாக போட்டிருக்கோம். இது நம்மளுக்கு கீ ஃப்ளோர்லேருந்து இங்கேருந்து பார்த்தா கீ ஃப்ளோர் தெரியிறக்காண்டி அவங்க சூஸ் பண்ணி இந்த மாடல் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே கீழே வந்து நம்மளுக்கு எம்எஸ் ஃப்ரேம் போட்டு ஃபுல்லாகவே 12 mm டஃபன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேமினேஷன் கிளாஸு. லேமினேஷன் கிளாஸ்னால் 6 to 6 இங்கிட்ட ஒரு 6 நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக என்னென்ன அது என்ன டீட்டெயில் ஃபுல்லாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் ஒரு பால்கனி ஓப்பன் ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. இதில் ஃபுல்லாக ஒரு ஓப்பன் டைப்பு ஃபுல்லாக கேட்டிருந்தனால அவர் ஃபுல்லாக அப்படியே அரெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக போட்டாச்சு. பிவிடி கோட்டிங்னு சொல்லுவாங்க பைக்கு ஃபுல்லாக வந்து பிவிடி கோட்டிங் ஃபுல்லாக. இது 2க்கு 2 ஸ்கொயர் ஃபுல்லாகவே. கீழே வந்து நம்மளுக்கு 6 inch ஸ்பீக்கர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்தால் கால் இடிச்சு வாங்கினதுக்காண்டி நம்மளுக்கு வெறும் 4 inch ஸ்பீக்கர் கொடுத்துட்டோம். இது கிளாஸ் நார்மல் கிளாஸ் தான், 12 mm டஃபன் கிளாஸு. கீழே உள்ள பர்கோலா மட்டும்தான் நம்மளுக்கு 6 to 6 லேமினேட்ஸ் கிளாஸு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலர் தான். மேலே டாப் வந்து நம்மளுக்கு 2 inch காடி பைப்பு 304 போட்டிருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 inch ஸ்பைக்கர்டு. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நம்ம 6 inch. நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தா தெரியும். மேக்ஸிமம் ஃபுல்லாகவே நம்ம 6 inch தான் ஃபுல்லாக போட்டிருப்போம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதோட கிளாஸு திக்னஸ்ஸு 12 mm திக்னஸ்ஸு. கிளாஸோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் ரெகுலர் தான், 2 inch காடி. ஆனால் இது கஸ்டமர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வுட்டில் கேட்டிருந்தாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு 2க்கு 1.5 இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு இது 1.5 இருக்கும். பைப்பில் எப்படி காடி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வுட்லேயே ஃபுல்லாக காடி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கிளாஸ்க்குள்ளே அப்படியே அரெஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி சேம் அப்படியே அரெஸ்ட் ஆயிரும். இது வுட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரே அவங்களே போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. நம்மளும் வுட்டு போட்டு தருவோம். இது கஸ்டமர் நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வுட்டு போட்ட வீடியோ ஃபுல்லாக இருக்குது. இது கஸ்டமரே லாங்கில் இருக்கனால அவங்களே ஆல்ரெடி ஆசாரி இருக்காங்க, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சைஸ் மட்டும் என்னென்ன சைஸ் மட்டும் இதுக்கு அளவு மட்டும் நம்ம சொன்னோம். இது ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னர் டு கார்னர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போஸ்ட் போட்டிருப்போம். ஏன்னா போஸ்ட் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வைப்ரேட் இல்லாமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக போஸ்ட் போட்டுடணும். போஸ்ட்டு போட்டு இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கெமிக்கல் ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிடுவோம். ஃபுல்லாகவே வுட்டு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் ஊற்றுற மாதிரி சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு போஸ்ட்டு எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டு. அதுமாதிரி உடச்சிட்டு கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது கலவையோ அந்த மாதிரி எது வச்சாலும் சரி, இது வைப்ரேட்டு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம எஸ்எஸ்க்கு ஊற்றுற மாதிரி என்னது நம்ம அந்த போஸ்டிக்குன்னு பேஸ்ட் இருக்குது, அந்த பேஸ்ட்டு ஊற்றினா தான் இது ஓரளவு நல்லா வைப்ரேட் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கிட்டும் போஸ்ட்டு கொடுத்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த சைட்லேயும் ஃபுல்லாகவே போஸ்ட்டு கொடுத்துருப்போம். என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு கிரில் இருக்குது. கட்டை இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக செவுத்தில் கொடுத்துருப்போம். இது வந்து கிரில் இருக்கனால இங்கேயும் போஸ்ட்டு போடுற மாதிரி பிளான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. இங்கேயும் போஸ்ட்டோட ஓட்டை ஃபுல்லாக போட்டு கொடுத்தாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கார்னர் டு கார்னர் ஃபுல்லாகவே நம்ம போஸ்ட் போட்டிருப்போம். ஹோல்ஸ் ஃபுல்லாகவே போட்டு கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் இதில் வரனால இந்த இடத்துல வந்து போஸ்ட் தேவையில்லை. இதில் கண்டினியூஸ் பண்ணுறனால இது வைப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறது. இது எல்லாமே வுட்டு போகிறனால நம்ம எதுவுமே பைப்பு எதுவுமே செட்டப் பண்ணல. ஃபுல்லாக அவங்களே ஃபுல்லாக போட்டுக்குவாங்க. இந்த சைடு அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பால்கனி. அதேமாதிரி கீழே வந்து ஒரு பாஸ் ஷேப்பில் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. ரெகுலர் தான். டாப் 2 inch, கீழே வந்து 6 inch ஸ்பைகார்டு. சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 mm திக்னஸ் இருக்கும் ஃபுல்லாகவே.
கிளியர் டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துட்டோம், என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம் அப்படின்னு. கிளாஸ் பார்த்தீங்கன்னா 12 கிளாஸு, பர்கோலா ஒர்க்கு. வெளியில் வந்து நம்மளுக்கு பால்கனி எஸ்எஸ்ல ஃபுல்லாக போட்டிருந்தோம். இது மாதிரி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம், அது கால் பண்ணிங்கன்னா வேலையை டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம சொல்லியிருப்போம். படிக்கட்டு ஒர்க்கா எஸ்எஸ் இருக்கட்டும், படிக்கட்டு கிளாஸ் ஒர்க்கு, காம்பவுண்ட் எஸ்எஸ் கிட்ட ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும் என்னென்ன ஒர்க்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு. பெஸ்ட்டாக நாங்கள் செஞ்சு தருவோம். நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குன்னா திருச்சி கேகே நேரு ஓலையூர் மெயின் ரோடு ஹரிஸ் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே நம்மளோட கம்பெனி இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த ஏரியா இருந்தாலும் பெஸ்ட்டான ரேட்டில் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம். நம்மளோட வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறந்துனா பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் இருக்கவே இல்லை சுத்தமா, அவனை விட்டேன். Hey,